ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் பேச போகிறது நம்ம தமிழ் சினிமாவை சேர்ந்த ஒரு சில நடிகர்கள்லாம் அவங்க சம்பாதிக்கிற காசை எப்படியெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி பெரும்பாலான மக்களுக்கு தெரியாது. அதுலேயும் குறிப்பிட்டு ஒரு சில நடிகர்களை பற்றி சொல்லணும்னா, இவங்கெல்லாம் ஹோட்டல் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணி நல்லா கல்லா கட்டுறாங்க அப்படின்றத பற்றி சொன்னால் உங்களுக்கு புரியுமா தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்குலாம் புரியும். அவங்கெல்லாம் யாருன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் தெளிவாக பேச போகிறேன். குறிப்பாக இந்த நடிகர்கள் எடுத்துக்கிட்டோன்னு வைங்களேன், இவங்களோட வருமானம் பெரிய நிரந்தரமான வருமானம் கிடையாது. நல்ல மார்க்கெட் இருக்கும் போது கோடி கோடியாக சம்பாதிப்பாங்க. மார்க்கெட் போயிடுச்சுன்னு வைங்களேன், கேரக்டர் ரோல் சீரியல்னு சம்பளம்லாம் கொஞ்சம் கம்மியாக வருது, வழக்கமான விஷயம் தானே. இதன் காரணமாகத்தான் இந்த நடிகர்கள்லாம் அப்பப்போ சம்பாதிக்கும் போது நல்ல பீக்கில் இருக்கும் போது இருக்கிற காசை பல இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் நம்ம தளபதி விஜய் மாதிரி ரியல் எஸ்டேட்டில் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம தலை அஜித் மாதிரி எலக்ட்ரானிக்ஸு, கார் ரேசிங்கு, அதுக்கப்புறம் இந்த பைக்ஸு இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நிறைய பேர் எக்ஸ்பென்சிவ் வாட்சஸில் கூட இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பரவலான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும்போது ஒரு சில நடிகர்கள் ரெஸ்டாரண்ட் மற்றும் ஃபுட் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இவங்கெல்லாம் எதனால் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, இந்த ஃபுட் பிஸ்னஸில் அப்படி என்ன லாபம் வந்துட போகுது அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, இதை நான் இன்ட்ரோடக்ஷனில் சொல்ல விரும்பல. இந்த நடிகர்கள்லாம் எந்த மாதிரியான ஃபுட் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வீடியோவோட இறுதியில் இதில் எப்படி லாபம் இருக்குது, இதிலிருந்து லாபத்தை இவங்க எப்படி எடுக்கிறாங்க அப்படின்றத வீடியோட முடிவில் சொல்கிறேன். இப்போ நேரம் கடத்தாம எந்தெந்த நடிகர்கள்லாம் ஃபுட் பிஸ்னஸ்ல நல்ல கல்லா கட்டுறாங்க அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம். இப்போ இந்த லிஸ்ட்ல முதலாவதா சொல்ல போற நடிகர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நடிகர் பபுலு பிருத்திவிராஜ் அவர்கள் தாங்க. ஏன்னா பபுலு பிருத்திவிராஜ் அவர்கள் சமீபத்தில் பயங்கரமா வைரல் ஆனது அவரோட இளைய கேர்ள் ஃப்ரெண்டோட சுத்திக்கிட்டு இருக்கும்போது அவர் யூடியூப்ல ரொம்ப ஃபேமஸ் ஆனாரு. இதை வச்சு ஒரு சில பாலிவுட் படங்கள், டோலிவுட் படங்கள்லாம் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இருந்தாலும் இவர் ஒரு கம்ப்ளீட்டான பிசினஸ்மேன். ஆரம்பத்தில் இவர் சம்பாரிச்ச பணத்தை எல்லாத்தையுமே ரேசிங் காரு, ரேசிங் பைக்கு இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் நிறைய ரியல் எஸ்டேட்லாம் இவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காருங்க. அதனால் இவருக்கு வருமானத்துக்கு குறையே இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அதனால தான் மனுஷன் இந்த வயசுலையும் கவலை இல்லாமல் எங்கே சாமிங்க ஜாலியாக இருக்கிறார் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். இருந்தாலும் இவரும் ஒரு ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸில் கொஞ்சம் காசை இன்வெஸ்ட் பண்ணாரு. அது என்ன ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரெஸ்டாரண்ட்னு நம்ம சொல்லிட முடியாது, இது ஒரு டீ கடை அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அது என்ன மேட்டர்னா, 2014 வருஷம் பபுலு அவர்கள் மலேசியா விசிட் அடிச்சிருக்காரு. ஏன்னா அங்கே அவருக்கு ஒரு சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறனால அப்பப்போ மலேசியா கோலாலம்பூருக்கு போயிட்டு வரது நம்ம பபுலு அவர்கள் வாடிக்கையாக வச்சிருப்பாரு. அவரோட யூடியூப் சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுற பல பேருக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி மலேசியா போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் காரில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஒதுக்குப்புறத்தில் ஒரு கடை இருந்துதான். அங்கே பார்த்தீங்கன்னா கியூ கட்டி லைன் கட்டி நின்று மக்கள் எதையோ வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்ததை இவர் பார்த்துருக்காரு. பார்த்த உடனே மனுஷனுக்கு ஒரே ஷாக்கு. என்னடா ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா, ஒரே கும்பலாகிறானுங்களே, வண்டியை நிறுத்து அப்படின்னு போய் இறங்கி பார்த்தா தான் தெரியுதா, எல்லாரும் ஒரு கடையில், ஒரு டீ கடையில் நின்று கியூவில் நின்று வாங்கி டீயை குடிச்சு நின்றுக்கிறாங்க. என்னடா அது டீ கடையில் இவ்வளோ கியூவா, அப்படி என்ன டீயை நீ போடுற அப்படின்னு கிட்ட போய் பார்த்தா தான் தெரியுதா, டாபிகோ பேர்ல்ஸ் அப்படின்ற ஒரு இன்கிரீடியண்ட்டை வச்சு போடக்கூடிய பபிள் டீ அப்படின்றத ஒன்று வித்துட்டு இருந்தாங்களாம் அந்த கடையில். அது என்னப்பா பபிள் டீ அப்படின்னு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா தான் தெரியுது. அதாவது ஒரு சொம்பு நிறைய, ஒரு பெரிய பாத்திரம் நிறைய ஒரு டீயை கொடுப்பாங்க. அந்த டீயோட அடிவாரத்தில் நிறைய இந்த பபிள்ஸ் போட்ட மாதிரி ஒரு சூவிங்க மாதிரி ஒரு மெட்டீரியல் ஒன்றத்தை போட்டிருப்பாங்க. இதை கூட நான் சிங்கப்பூர் மலேசியாவுக்கு டிராவல் பண்ணும்போது வாங்கி குடிச்சிருக்கிறேன். இதை குடிக்கும் போது இது ஒரு கோல்டு டீயாக தான் நான் குடித்தேன். அதை குடிச்சதுக்கப்புறம் அதுக்குன்னு பெரிய ஒரு பாதாள குழாய் மாதிரி ஒரு பெரிய ஸ்ட்ரா ஒன்று கொடுப்பாங்க. அதில் உறிஞ்சும் போது அந்த பபிள் நம்ம வாய்க்குள்ளே போவோம். அதுக்கப்புறம் சூ பண்ணும்போது கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி பபிள் கம் மாதிரி இருக்கும், சூவிங் கம் மாதிரி இருக்கும். ஆனால் நல்லா இருக்கும், ஒரு ஜெல்லி எஃபெக்டில் இருக்கும். அதை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு விளக்கம் பண்றதுன்னு புரியல. ஆனா அதை டேஸ்ட் பண்ணி பார்த்தவங்களுக்கு, அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான பபிள் டீ. ஸோ இதை ஒரு டேஸ்ட் பண்ணி பார்த்த உடனே இவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சான். அதான் பயங்கரமாகுதப்பா அப்படின்ற மாதிரி குடிச்சிட்டு சென்னைக்கு வந்தவருக்கு ஒரு 2-3 நாள் ஒரே தூக்கமே வரலையாம், ஒரே குழப்பமா. அந்த டீ நல்லா இருந்தது இல்லை, அந்த டீ இனிமேல் நான் எப்படி குடிக்க போறேன், இதுக்காக நான் மறுபடியும் கோலாலம்பூர் போக முடியுமா, இல்லை சென்னையில் தான் எங்கே இருக்குன்னு தேடி பார்ப்போமே அப்படின்ற மாதிரி எங்கெங்கேயோ தேடி பார்த்தா சென்னையிலே ஒரு சில இடத்துல மட்டும்தான் இருக்குதான். சரி ஓகே, நம்மளும் டீ குடிச்சா மாதிரி இருக்கணும், இந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சு கல்லா கட்டினா மாதிரியும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சென்னையில் இந்த கடையை ஆரம்பிப்போமே அப்படின்ற மாதிரி ஒரு சில ஆராய்ச்சிகள்லாம் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கேட்டு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காட்டி துப்பி என்ன டீ கடை வைக்க போறியா நீ அப்படின்ற மாதிரி அசிங்கப்படுத்தினதெல்லாம் தாண்டி எவன் என்னாலும் சொல்லிட்டு போங்க, எனக்கு அந்த டீ குடிக்கணும், அதுக்காக நான் அந்த டீ கடை வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஐடியா பண்ணி சென்னையில் ஒரு வழியாக மனுஷன் டீ கடையை ஆரம்பிச்சுட்டாருப்பா. அந்த டீ கடையின் பேர் என்னன்னா சார் ரிபப்ளிக் அப்படின்ற பேரில் இந்த டாபிகோ பேர்ல்ஸ் இருக்கக்கூடிய பபிள் டீயை ஆரம்பிச்சாரு. நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இவரும் இந்த ஒரு பிஸ்னஸை பண்ணிட்டு இருக்காரு பெசன் நகரில் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த டீ எங்கேருந்து கண்டுபிடிக்கப்பட்டது, எப்படி வந்தது இந்த உலகத்துக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1980 வருஷம் தாய்வானில் தான் இந்த டீயை கண்டுபிடிக்கப்பட்டு அங்கே ரொம்ப ஃபேமஸ் ஆனது மட்டும் இல்லாமல் ஒரு சில ஏஷியன் கண்ட்ரிஸான மலேசியா மற்றும் சிங்கப்பூரில் இந்த டீ ரொம்ப ஃபேமஸ். அதனால உங்களோட லைஃப்பில் மலேசியா மற்றும் சிங்கப்பூர் டிராவல் பண்ணுற பிளான் இருந்ததுன்னா எங்கே போனாலும் இந்த டீ கிடைக்கும், அப்படியே வாங்கி என்ஜாய் பண்ணுங்களேன். ஸோ இப்போ நம்ம பபுலு அவர்களை தொடர்ந்து இரண்டாவதாக சொல்ல போகிற நடிகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நடிகர் கார்த்தி அவர்கள் தான். கார்த்தி அவர்கள் கூட ஒரு ரெஸ்டாரண்ட் நடத்திட்டு இருக்காரு அப்படின்லாம் சொல்ல மாட்டேன், ஒரு தள்ளுவண்டி கடை ஒரு நல்ல நோக்கத்தில் நடத்திட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு மேட்டர் உங்களுக்கு தெரியுமா?
அது என்ன மேட்டர் அப்படின்றத சொல்கிறேன். அதாவது நம்ம கார்த்தி அவர்கள் அகரம் ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஃபவுண்டேஷனில் இவரும் ஒன் ஆஃப் த ஒரு மெயினான ஆள் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த அகரம் ஃபவுண்டேஷன் எங்கே இருக்குன்னா சென்னை ராமாபுரத்தில் இருக்குது. அந்த சென்னை ராமாபுரம் வாசலில் கரெக்டாக ஒரு 12 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் ஒரு தள்ளுவண்டி கடையில் கார்த்தி அவர்கள் பிரியாணி விற்று கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கண்டிப்பாக ஆச்சரியமாக இருக்கும். இதுக்காக கார்த்தி வந்து விற்கிறது கிடையாதுங்க. அவரோட ரசிகர் மன்ற சார்பாக 10 ரூபாய்க்கு பிரியாணி கொடுத்துட்டு இருக்கிறாரா நம்ம கார்த்தி அவர்கள். அடடே 10 ரூபாய்க்கு பிரியாணியா, சிக்கன் பிரியாணியா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா சிக்கன் பிரியாணிலாம் இல்லைங்க, வெஜிடபிள் பிரியாணி ரொம்ப டீசென்ட்டான குவாலிட்டியிலலாம் வந்து நம்ம கார்த்தி அவர்கள் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிறாரு. இவரோட ரசிகர் மன்றம் சார்பாக இவரோட ஃபேன்ஸ் மற்றும் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து அவரோட பேரில் நடத்திட்டு இருக்காங்க. இதுக்கான ஃபண்டு எல்லாமே நம்ம கார்த்தி அவர்கள் தான் கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதெல்லாம் ரைட்டுப்பா, எவ்வளோ காசு வச்சிருக்காங்க, ஃப்ரீயாக கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் ஒரு புள்ளி வைக்கிறாரு நம்ம கார்த்தி அவர்கள். அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃப்ரீயாக கொடுத்துட்டேன்னா அந்த ஃபுட்டில் குவாலிட்டியாக இருக்கா இல்லையா அப்படின்றத பற்றி என்னால் எந்த ஒரு ஆதாரமும் காட்ட முடியாது, எதையும் ப்ரூவ் பண்ண முடியாது. ஆனால் நான் 10 ரூபா வாங்கிட்டு கொடுக்கும்போது அந்த 10 ரூபா கொடுத்து அந்த சாப்பாடை நான் சாப்பிட்றேனே, இது குவாலிட்டியான சாப்பாடா அப்படின்னு வாங்கி சாப்பிட்றவங்க என்கிட்ட சண்டையை போடலாம். ஸோ அந்த நம்பகத்தன்மையான ஒரு குவாலிட்டியை நான் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சாப்பாடை நான் 10 ரூபா வாங்கிட்டு போடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நோ காம்ப்ரமைஸ் இன் குவாலிட்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அதனால் நீங்களும் ராமாபுரம் பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சதுன்னா மறக்காம 12 மணிலிருந்து 1 மணிக்குள்ள இந்த அகரம் ஃபவுண்டேஷன் பக்கத்தில் கார்த்தி அவர்கள் வித்து கொண்டிருக்கும் 10 ரூபா பிரியாணி வாங்கி டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்களேன். இப்போ கார்த்தி அவர்களின் ஹோட்டலை தொடர்ந்து 3வதா சொல்ல போறது நடிகை நயன்தாரா அவர்கள் ஷேர் ஹோல்டராக இருக்கக்கூடிய சாய் வாலே அப்படின்ற ஒரு ரெஸ்டாரண்டா. இதுவும் ஒரு டீ கடை தான். இந்த டீ கடையில் நயன்தாரா அவர்கள் எப்படி போய் சிக்கினாங்க அப்படின்றத பற்றிலாம் நான் சொல்ல மாட்டேன், அது அவங்களா போய் தலையை கொடுத்துக்கிட்டாங்க. ஆனால் எந்த மாதிரியான ஒரு பிஸ்னஸ் டேர்ம்ஸு இவங்க சாய் வாலையோட போட்டிருக்காங்க அப்படின்றத பற்றி நம்ம சொல்லுவோம். அதாவது சாய் வாலையோட ஓனர்ஸ் வந்து நயன்தாரா கிடையாதுங்க. இதோட ஓனர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரை சேர்ந்தவர்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவங்க வந்து ஆரம்பத்தில் சாய்வாலே அப்படின்ற ஒரு கான்செப்டை ஆரம்பித்து, அதாவது இந்த டீ பாய், டீ ஷாப்பு, டீ டைமு, இந்த மாதிரி லொட்டு லொசுக்கு, அதுக்கப்புறம் அந்த கருப்பட்டி, ஆலங்குடி கருப்பட்டியா, ஆலடியார் கருப்பட்டி, கருப்பட்டி காப்பி, இப்படியெல்லாம் வரத்துக்கு முன்னாடி இந்த கான்செப்டை கார்பரேட்டாக கொண்டு வந்தது இந்த சாய்வாலே அப்படின்ற ஒரு பிஸ்னஸ் டேர்ம் தான். ஸோ இவங்க வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா இவங்களோட ஷாப்பை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும், ஸோ நிறைய பிரான்ச்சஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட இன்வெஸ்டர்ஸை வந்து உள்ள தூக்கி போட ஆரம்பித்தாங்க. அதில் வந்து நடிகர் நயன்தாரா அவர்களையும் தாண்டி அன்லிமிட்டெட் கால் எல்எல்பி மற்றும் ஆன்லைன் பலால் அப்படின்ற ஒரு கம்பெனியும், இதையும் தாண்டி கான்சைன்ஸ் மல்டி ஃபேமிலி ஆஃபீஸ் அப்படின்ற ஒரு நிறுவனமும் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதையும் தாண்டி இந்த ஒரு கான்செப்ட் நயன்தாரா அவர்கள்கிட்ட வந்தோடனே தான் சரி நம்மளும் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லி விக்னேஷ் சிவனோட சேர்ந்து இவங்க கிட்டத்தட்ட ஒரு 50% இன்வெஸ்ட்மெண்ட் இந்த ஒரு பிஸ்னஸில் போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு சாய் வாலைக்கு கிடைத்திருக்கக்கூடிய 80% இன்வெஸ்ட்மெண்ட்டை புது ஷாப்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு தான் இவங்க ரெடி பண்ணியிருக்காங்களாம். இப்போவே பார்த்தீங்கன்னா 2021 20 பிரான்ச் ஆரம்பிச்ச சாய் வாலே வந்து இந்த மெட்ரோ ரயில் மற்றும் மாலு, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸு, இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து நிறைய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் யாரோட காசு? நயன்தாரா அவர்களோட காசு தான்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இதோட நயன்தாரா அவர்கள் நிறுத்தியிருந்தா பரவாயில்ல, விக்னேஷ் சிவனை பாண்டிச்சேரிக்கு அமிச்சு அங்கே இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஹோட்டலில் கேட்டாங்க பாருங்க, இங்கே தான் வச்சாங்க முற்றுப்புள்ளி. இதுக்கப்புறம் இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ரெஸ்டாரண்ட் மற்றும் டீ கடையில் இல்லை, வேற எங்கெங்கேயோ போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். இப்போ நயன்தாரா அவர்களை தொடர்ந்து 4வதா சொல்ல போகிறது மலையாள நடிகரான பிருத்திவிராஜ் சுகுமாரன் அவர்கள். இவர் கூட பார்த்தீங்கன்னா இவங்களோட அம்மாவான மல்லிகா அவர்களோட பேரில் துபாயில், அதுவும் அந்த தோஹா கத்தாரில் ஒரு பயங்கரமான ரெஸ்டாரண்ட் ஒன்று நடத்திட்டு வர்றாரு. அதுவும் ஸ்பைஸ் போட் அப்படின்ற ஒரு ரெஸ்டாரண்ட்டு. இது கூட பார்த்தீங்கன்னா அங்கே பயங்கரமான லாபம் கொடுக்குதான், நல்ல ஒரு லாபம், நல்ல காசு கட்டுறாரு, நல்ல கல்லா கட்டிட்டு இருக்கிறனால தான் மும்பையில் கிட்டத்தட்ட 30 கோடி ரூபா செலவு பண்ணி ஒரு டியூப்ளெக்ஸ் அப்பார்ட்மெண்ட்டு பேண்ட்ரா அப்படின்ற ஒரு இடத்துல வாங்கியிருக்காரு. கிட்டத்தட்ட 1.5 கிரவுண்டு பெரிய அப்பார்ட்மெண்ட்டுங்க, 4 கார் பார்க்கிங் இருக்கான். இது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் நிறைய பாலிவுட் படங்களை சைன் பண்ணிட்டு வரனால பிருத்திவிராஜ் அவர்கள் அங்கே செட்டில் ஆயிருக்காரு. இந்த காசு நடிச்சதுனால வந்ததா அப்படின்றதையும் தாண்டி இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னால வந்தது அப்படின்ற மாதிரி கூட நான் சொல்லுவேன். இப்போ பிருத்திவிராஜ் அவர்களை தாண்டி 5வதா சொல்ல போகிறது நம்ம பெசன் நகர் ரவி அவர்கள் தான். நம்ம பெசன் நகர் ரவி அவர்கள் பெசன் நகரில் ஒரு மிகப்பெரிய ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட் ஒன்று நடத்திட்டு வராரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெஸ்டாரண்ட்டுங்க. அது என்ன இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி நான் சொல்கிறேன். ஏன்னா இவரோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டான ஷெஃப் ஹேட்ரியன்ஸ் அப்படின்றவர் கூட சேர்ந்து கிரேட் வால் அப்படின்ற மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் நடத்திட்டு வராரு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்க்ளூசிவ் சைனீஸ் ரெஸ்டாரண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அது என்னப்பா அவங்க சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டு, எங்களுக்கு கிடைக்காத ஷெஷ்வான் ஃப்ரைட் ரைஸா இல்லை பிளைன் ஃப்ரைட் ரைஸா, சில்லி சிக்கனா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா இதெல்லாம் நம்ம எல்லா கடையிலையும் டீ கடையில் கூட விற்றுனுக்குறாங்க. ஆனால் சைனீஸ் ரெஸ்டாரண்ட் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டயட் ரெஸ்டாரண்ட், அதாவது இந்த டயட் ஃபுட்டு கிடைக்கும், சைனீஸ் எக்ஸ்க்ளூசிவ் சூப்பு கிடைக்கும், ஸ்டீம்டு ஃபுட்டு, சூஷி கீஷின்னு என்னென்னமோ சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இது எல்லாமே இந்த ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்குமா, எக்ஸ்க்ளூசிவாக ஃபார் சைனீஸ்ன்ற பாருங்க நம்ம ஊருக்காரங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் இந்த ரெஸ்டாரண்ட்டில் ரொம்ப பிரத்யேகமான 80களில் சைனாவில் வழங்கப்பட்ட வித்தியாசமான ஃபுட்டுகள்லாம் கிடைக்கும். ப்ரூஸ்லி சாப்பிட்ட ஃபுட்டு கூட கிடைக்கும். உடும்பு கறியெல்லாம் கிடைக்குமான்னு எனக்கு தெரியாதுங்க. உள்ளே போய் டேஸ்ட் பண்ணவங்க எல்லா ஃபுட்டுமே ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்களும் பெசன் நகர் போனீங்கன்னா சைனா வால், கிரேட் வால் அப்படின்ற பெசன் நகர் ரவியோட
ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டு பாருங்க. அங்கேயே தான் மனுஷன் கிடக்குறாரு. போனால் ஒரு செல்ஃபி கிடைக்கும் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா. இப்போ இவரை தொடர்ந்து 6வதா சொல்ல போகிறது நம்ம இயக்குனர் அமீர் அவர்கள். அமீர் அவர்கள் பார்த்தீங்கன்னா டைரக்ஷனை விட்டு போட்டு நான் காஃபி ஷாப் திறக்கிறேன் பாரு அப்படின்ற மாதிரி ஒரு 2-3 இடத்துல காஃபி ஷாப்லாம் திறந்தாரு. அதில் ஒன்று எங்கன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலையில் அமைந்திருக்கக்கூடிய விஜய் சேதுபதி அவர்கள் வந்து இன்னாகிரேட் பண்ண லா கஃபே அப்படின்ற மாதிரி ஒன்று ஆரம்பிச்சாரு. ஆள் வராங்களா இல்லையான்னு தெரியல, ஆனால் இயங்கி கொண்டு இருக்கிறது. இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா 4 AM கஃபே அண்ட் கிச்சன் அப்படின்றத ஈசிஆர் உத்தண்டி டோல் இருக்கு பார்த்தீங்களா, அது பதில் வெற்றிமாறன் மற்றும் சூரிய அவர்கள் இன்னாகிரேட் பண்ணி ஒன்று ஆரம்பிச்சாருங்க. ஸோ அதுவும் நல்லா போயிட்டு இருக்கான்னு தெரியல, ஆனால் போயிட்டு இருக்குது, ஓட்டினுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். இப்போ இவரை தொடர்ந்து 7வதா சொல்ல போகிறது நடிகர் ரகுல் பிரீத் சிங் அவர்கள். இவங்க பார்த்தீங்கன்னா வேற லெவலுங்க. அதாவது நான் சாப்பிட்றது தான் எல்லாருமே சாப்பிடணும் அப்படின்னு விஜயகாந்த் யோசிக்கிற மாதிரி இவங்களும் யோசிச்சிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2016வது வருஷம் ரகுல் பிரீத் சிங் அவர்கள் தெலுங்கு இண்டஸ்ட்ரிக்கு போனதுக்கப்புறம் நம்மளோட ஃபிட்னஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு யோசிச்சவங்க இவங்க ரைஸ் சாப்பிட்றத விட்டுட்டு மில்லட்டாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்களா. அதாவது தானிய வகைகள் உணவாக சாப்பிட ஆரம்பிச்சனால இவங்களோட பர்சனாலிட்டியில் ஃபிட்னஸில் வந்து ஏகப்பட்ட பலன்களை இவங்க சந்திச்சிருக்கிறாங்க. இதனால யாம் பெற்ற இன்பத்தை வையகமும் பெருக அப்படின்ற மாதிரி இது சம்பந்தமாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் ரொம்ப நாள் யோசிச்சுட்டு இருந்தவங்களுக்கு ஒரு ஐடியாவே கிடைக்கலையா. ஏன்னா ஷூட்டிங்கில் பிஸியாக இருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா பெங்களூருவை சேர்ந்த 2 பேரும் ஒரு ஐடியாவோட வந்திருக்காங்க ரகுல் பிரீத் சிங் கிட்ட. என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பேர் அகித் நகோரி மற்றும் பவன்குமார். இவங்க 2 பேரும் ஏற்கனவே இந்த ஆன்லைன் ஃபுட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க புதுசாக ஆரம்பம் அப்படின்ற ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சு அதில் தானிய வகைகள் உணவை மட்டும் நம்ம கொடுப்போமே அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரகுல் பிரீத் சிங் அவர்களும் 2016ல இருந்து இந்த தானியமாக தின்னு தீக்கிறாங்கல்ல இவங்கள பிராண்ட் அம்பாசிடராக போட்டால் எப்படி அப்படின்ற மாதிரி ஒரு அப்ரோச்சை கொண்டு போய் நீட்டினோடனே ரகுல் என்ன சொன்னாங்களா, இந்த பிராண்ட் அம்பாசிடருக்கு அதெல்லாம் வேணாம், நானே கோ பார்ட்னராக வந்துடுறேனே, நம்ம எல்லாருமே சேர்ந்து இந்த பிஸ்னஸை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஹைதராபாத்தில் இந்த ஆரம்பம் அப்படின்ற ஒரு பேரில் இந்த மில்லட் ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ அங்கே போனீங்கன்னா தானிய வகைகள் ராகி இட்லி, ராகி தோசை, அதுக்கப்புறம் கம்பங்கூழ் இது எல்லாமே கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் இப்போ கவர்மெண்ட் வந்து இந்த தானிய வகைகளை வந்து ரொம்ப ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால நம்மளுக்கு வந்து சுகர் வரதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும்னா இந்த ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிடலாம். ஆனால் எந்த அளவுக்கு செலவாகும் அப்படின்றத பற்றி எனக்கு தெரியாது. இதையே எங்கள் வீட்டிலேயே அரைச்சி நம்மளுக்கு கேழ்வரகு கூழெல்லாம் கொடுத்துன்னு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் குடிச்சு நம்ம நல்லா தெம்பாக தான் இருக்கிறோம். ஸோ இதையும் அங்கங்கே போனீங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட்டையும் ட்ரை பண்ணி பாருங்க ஹைதராபாத் பக்கம். ஸோ இவர்களை தொடர்ந்து சூரிய அவர்களை பற்றி கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா இவரை பற்றி பல பேருக்கு தெரியும். மதுரையில் அம்மன் மற்றும் ஐயன் ஹோட்டல்லாம் ஆரம்பித்து வெஜ்ஜு மற்றும் நான்வெஜ் பலகாரங்கள் மற்றும் உணவுகளை வந்து வழங்கி கொண்டிருக்கிறார். ஏற்கனவே 4 கிளைகள் இருக்கு, அது இன்னும் 40 கிளைகளாக மாறும்னு சொல்லி நம்ம சிவகார்த்திகேயன் அவர்களும் ஒரு பேட்டியில் சொன்னார். அதுவும் நடக்கட்டும், வாழ்க வையகம், நல்ல உணவு கொடுங்க, நல்லா வேறுங்க. சரி ஓகேங்க, இதோட இந்த டாப்பிக்கை நம்ம முடிச்சுப்போம். ஆரம்பத்தில் சொன்ன பார்த்தீங்களா இவங்கெல்லாம் ஏன் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, இந்த ஃபுட் பிஸ்னஸில் ஏன் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா ஃபுட்டுக்கு என்றைக்குமே அழிவே கிடையாது. நீங்கள் வந்து எந்த பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தாலும் உங்களுக்கு தேவை உடுத்த உடை, இருக்க இடம், உண்ண உணவு, இந்த 3 சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணால் என்னையுமே இதுக்கு அழிவு கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இதையும் தாண்டி இப்போ சமீப காலத்தில் இந்த ஃபுட் பிளாகரு, அதுக்கப்புறம் ஃபுட்டி இவங்கெல்லாம் சேர்ந்து ரெஸ்டாரண்ட்டாக போய் எல்லாம் ரிவ்யூ பண்ணுறானுங்க பார்த்தீங்களா. இதெல்லாம் பார்த்து போட்டு இந்த கார்பரேட்டில் வேலை செய்வானுங்களா கும்பலாக ஒரு 10 பேர் போய் ரெஸ்டாரண்ட்டில் போய் செல்ஃபி எடுத்து போட்டுக்கிட்டு இந்த மாதிரி ஃபுட்டு சாப்பிட்றேன் வைப் பண்ணுறவங்களாம் இருக்காங்க பார்த்தீங்களா. இவங்கெல்லாம் இருக்கிற வரைக்கும் ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் என்றைக்குமே அழியாது. சின்ன 4 டபரா வச்சு பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் இன்னைக்கு ஆடிகாரோட ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு நானும் வள்ளல் தாண்டா அப்படின்ற மாதிரி காலரை தூக்கி விட்டு சுற்றுறதுக்கு இந்த மாதிரி ஆட்கள் வந்து ரொம்ப உறுதுணையாக இருக்காங்கன்னு சொல்லுவேன். அதனால் ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் ஆரம்பித்தா என்றைக்குமே லாபம் தான். இந்த ஒரு நல்ல காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த செலிபிரிட்டிஸும் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதனால் உங்களுக்கும் நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்து நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆரோக்கியமான உணவு கொடுங்க. அதை விட்டுட்டு போன வாரம் வாங்கின கோழிக்கு வினிகிற தடவி விற்றா நீங்கள் வந்து அதுக்கப்புறம் பாவத்தை தான் நம்ம வந்து மூட்டையாக சேர்த்துக்கணும், காசு சேர்க்கறதோட சேர்த்து அப்படின்னு நான் சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நண்பர்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி மற்றும் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் போட்டு சினிமா சீக்ரெட்ஸையும் வழக்கம் போல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.